ஹாய் மை ஃபேமிலிஸ், மறக்காம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஏன்னா அருமையான ஒரு ரெசிபின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரெசிபி ஃபேமஸாக இருக்கும். கொங்கு நாட்டில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி என்னன்னு கேட்டிங்கன்னா அரிசி பருப்பு சாதம் தான். எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் இருக்கும். அது எப்படி சூப்பராக செய்யுதுன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கோங்க. தாளிக்க நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. வணங்குறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு மசாலா அரைச்சிக்குவோம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4 துண்டு பட்டை, இதையும் போட்டு நல்லா கொரகொரப்பாக எனக்கு பிடிக்கணும்னாலும் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு நைஸாக வேணாலும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நம்ம நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சுன்னா தக்காளி ஒரு 3 தக்காளி போல் கட் பண்ணியிருந்தேன். அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு அரை பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் ஆட் பண்ணிடுவோம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசிக்கு 6 டம்ளர் துவரம் பருப்புங்கிற விதம், 2 டம்ளர் அரிசி சாப்பாட்டு அரிசி, 1 டம்ளர் துவரம் பருப்பு ஏற்கனவே கழுவி ஊற வச்சிட்டேன். நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா கரெக்டான ரேஷியோ. இதுக்கு தேவையான உப்பு விட்டு கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் திருப்பி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு இறக்குங்க. உங்களுக்கு உங்கள் குக்கருக்கு ஏற்றாப்புல விசில் போட்டு இறக்கிக்கலாம். திருப்பி இறக்கணுன்னே அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடாதீங்க. திருப்பியும் நெய் விட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு இறக்கி அதுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் மாட்டி ஒரு ஆம்லேட்டோ இல்லை உருளைக்கிழங்கு ஃப்ரையோ இல்லை ஊறுகாவோ அப்பளமோ என்ன உங்களுக்கு பாய்க்கு ரொம்ப பிடிக்குமோ சைடிஷ்காக சாப்பிடுங்க. சைடிஷ் கூட தேவையில்லைங்க, அந்த அளவுக்கு இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.